வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 41. வாசுதேவ் திமிர் பேச்சில் அலட்டிக் கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறினான் சேவியர். அவனுக்கு தெரியும் மீண்டும் அந்த சிறுமி இன்னும் குணமாகவில்லை என்று. அதனால் அவர்களே தன்னிடம் வந்து அவள் உயிரை காப்பாற்ற கேட்பார்கள் என்று நினைத்துக் கொண்டே அசட்டையாக வெளியேறினான். அவன் வெளியே செல்வதை பார்த்து சாத்விகாவும் பதட்டத்துடன் அவன் பின்னே வந்தாள். சேவியர் நில்லு! அவன் பின்னே கத்திக் கொண்டு வந்தவள் வாசுதேவ் அதிகப்படியாக பேசியதால் சேவியர் கோபத்துக் கொண்டானோ என்ற பதட்டத்தில் ஓடி வந்தாள். சேவியர், வாசுதேவ் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத. நீ ஒண்ணு குறுக்க வழியில இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நுழையல. உனக்கு இருக்கிற திறமைக்கு நம்ம நாட்டுல நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஹை பொசிஷன் தான் உனக்கு கொடுப்பாங்க. சாத்விகா கூறும் வார்த்தையில் அகம் கொள்ளிருந்தான் சேவியர். அவள் தன்னை பற்றி இவ்வளவு அக்கறை கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. லேசாக அவளை பார்த்து புன்னகைத்தான் சேவியர். சாத்விகா, நான் ஃபீல் பண்ணல. கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து என்கிட்ட அந்த பொண்ணை காப்பாற்ற சொல்லி கெஞ்ச போறாங்க பாரு. எனக்கு தெரியும் என் திறமைய பத்தி. வாசுதேவ் மாதிரி ஒருத்தன் கண்டதை உளர்னா நான் ஏன் என் திறமை மேல சந்தேகப்பட போறேன்? அதுவும் இல்லாம நான் பார்க்க வர ஹேண்ட்ஸமா இருக்கேனா? ஸோ மெடிசின்ல நல்லா இல்லைனாலும் என்னோட அழகை வச்சு நான் சம்பாதிப்பேன். கேலியாக சேவியர் கூற அவனை இமைக்காமல் பார்த்தாள் சாத்விகா. இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் எப்படி அவனால் இப்படி இருக்க முடிகிறது என்று நினைத்தாள். அவளையும் மீறி அவள் சிரிப்பு வெளிவந்தது. நினைப்பதாம் பொழப்ப கெடுக்குமா? உனக்கு வாய் மட்டும் இல்லைனா நாய் கூட உன்னை மதிக்காது. அவள் கூற்றில் அதிர்ந்தான் சேவியர். ஐஸ்வர்யாவும் அவனிடம் பலமுறை இதையே கூறியிருக்கிறாள். அதனால் இவளும் கூறுவது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன நம்பு, எங்க ஊருக்கே நான் தான் ஹீரோ தெரியுமா? அவன் கூற்றில் மேலும் வெடித்து சிரித்தாள் சாத்விகா. அவன் கூறுவதை அவள் நம்பவில்லை. உன் ஊருக்கு வந்து பார்த்தாதான் தெரியும். ஒருவேளை உன் ஊர்ல அவ்வளவா பசங்க இல்ல போல, அதனாலதான் நீ ஹீரோவா இருக்க. அவனை நக்கல் செய்ய சேவியர் அவளை போலியாக முறைத்தான். இருவரும் அங்கு இருக்கும் நாற்காலியில் சென்று அமர்ந்து இப்படியே விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்த அகரன் முகம் சுருங்கியது. இவன மாதிரியான ஒருத்தன் கூட எப்படி உங்க டைரக்டர் வர்மன் இவ்வளோ சகஜமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம் பிரசிடென்ட் அகரன். உங்க பொண்ணுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. கர்வமாக வாசுதேவ் கூறிக்கொள்ள சத்தமாய் தலையசைத்தான் அகரன். டாக்டர் வாசுதேவ், கண்டிப்பா நான் மாஸ்டர் வர்மன் கிட்ட உங்களை பத்தி அப்புறமா பேசுறேன். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு உங்களை எப்பவோ ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். இந்த பொசிஷன்லாம் உங்களுக்கு சாதாரணம். உங்க லீடர்ஷிப்புக்கு கீழே வர்மன் ஹாஸ்பிட்டல் இருந்தா அது இன்னும் பெட்டரா இருக்கும். அகரன் கூறியதை கேட்டதுமே வாசுதேவருக்கு ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. என்ன சொல்றாரு இவரு? அப்படின்னா என்ன இந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ஆக்க போறாரா? இது மட்டும் நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இவ்வளோ சீக்கிரத்துல இப்படி ஒரு பதவியில இருந்தா எப்படிப்பட்ட பேரழகியா இருந்தாலும் எனக்கு மயங்கிருவா. ஏன் எதிர்காலத்துல வர்மன் குடும்பமே என்ன சார்ந்து இருக்கிற நிலைமை வந்தாலும் வரும். நான் மட்டும் டைரக்டர் ஆனா என்னோட சப்போர்ட்டுக்காக மாஸ்டர் வர்மன் டைரக்டர் வர்மனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. நல்ல வேலை, காசு, அழகான பொண்ணு, என் வாழ்க்கையே கம்ப்ளீட் ஆயிடும். மனதில் நினைத்த வாசுதேவ் சிறகில்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். அவன் எதிர்காலத்தை நினைத்து தனக்குள்ளே சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்க மெத்தையில் இருந்த சிறுமிக்கு மீண்டும் பிக்ஸ் வர ஆரம்பித்தது. இம்முறை அவளின் உடல் மிகவும் பயங்கரமாய் தூக்கி போட்டுக் கொள்ள வாயிலிருந்து அதிகப்படியாக நுரை தள்ளியது. ஐயோ கவிமா, என்ன ஆச்சு? டாக்டர் வாசுதேவ், என் பொண்ணு குணமாயிட்டான்னு சொன்னீங்க. திரும்ப எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க. பதட்டத்துடனே வாசுதேவை பார்த்து கவியின் அம்மா கேட்டாள். வாசுதேவும் ஒரு நொடி திகைத்தபடியே நின்றான். இத்துடன் அவளை அவன் 4 முறை காப்பாற்றியிருந்தான். ஏன் திரும்பவும் அவளுக்கு இப்படி நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவள் உடலில் என்ன பிரச்சனை என்று அவனால் கண்டு கொள்ளவும் முடியவில்லை. நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அகரன். உங்க பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆறுதல் கூறிய வாசுதேவ் உடனே செவிலியர்களை அழைத்தான். நர்ஸ், சீக்கிரம் வாங்க, சிபிஆர். அவன் கத்தலில் 2 செவிலியர்கள் விரைந்தார்கள். ஒருவர் அந்த சிறுமிக்கு சிபிஆர் செய்ய, இன்னொருவர் சிறுமியின் வாயில் வரும் நுரையை துடைத்துக் கொண்டிருந்தார். இன்னொரு மருத்துவர் ஏஇடி இயந்திரத்தை முன்னேற்பாடாக தயார் செய்தார். செவிலியர் கொடுத்த சிபிஆர் பயனில்லாமல் போனது. இதற்கு முன்பு 4 முறையும் இதேதான் செய்தார்கள். அதே போல இந்த முறையும் இது பயனில்லாமல் போனது. கவியின் இதய துடிப்பு குறைந்து கொண்டே வர வாசுதேவ் முகம் வெளுத்தது. ஏஇடி பெரும் குரலில் அவன் கத்திட
அவன் அருகே இருந்த மருத்துவர் உடனே ஏஇடியை அவனிடம் கொடுத்தார். வாசுதேவ் சிறுமிக்கு ஷாக் கொடுக்க ஆரம்பித்தார். முதலில் அவளின் இதய துடிப்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. இப்படித்தான் அவளை கடந்த 4 முறையாக காப்பாற்றினார்கள். இப்போதும் இதே முறை அவளின் உயிரை காக்கிறது என்று சற்று ஆசுவாசம் அடைந்தான் வாசுதேவ். ஆனால் இசிஜி பீப் சத்தம் ஒலிக்க ஆரம்பித்தது. சிறுமியின் இதய துடிப்பு கிட்டத்தட்ட நின்றுவிடும் அளவிற்கு மாறியது. என்ன நடக்குது இங்க? பெரும் அதிர்ச்சியுடன் வெளுத்த முகத்துடன் திரையை பார்த்தான் வாசுதேவ். அவன் கையில் சிறுமி இருந்தால் அவன் கனவு மட்டும் பாழா போகாது. அவனால் இனி இந்த நகரத்திலே எந்த மருத்துவமனையிலும் வேலை பார்த்திட முடியாது. அவனின் எதிர்காலமே இத்துடன் முடிந்துவிடும். 0.5 mg அட்ரினலின் உடனே இன்ஜெக்ட் பண்ணுங்க. அவன் அருகே இருந்த செவிலியரிடம் கத்தினான் வாசுதேவ். உடனே அவளும் ஊசியில் மருந்தை ஏற்றி அதனை வாசுதேவிடம் நீட்டினாள். அவனும் ஊசியை உடலில் ஏற்றிட சிறுமியின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் போனது. இதையெல்லாம் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருந்த சாத்விகா மேலும் வருத்தம் கொண்டாள். சேவியர், இப்பவே உள்ள போய் நீ ஹெல்ப் பண்ண, தப்பா ஏதாவது நடந்துற போது. அவளின் பதட்டம் அவனுக்கு கொஞ்சமும் இல்லை. மிகவும் சாதாரணமாயிருந்தான் சேவியர். நீ கவலைப்படாத சாத்விகா, வாசுதேவால காப்பாற்ற முடியலன்னு அவங்களே என்கிட்ட வந்து காப்பாற்ற சொல்லி கேட்பாங்க. அவனின் அமைதியை கண்டு ஒரு நொடி குழம்பினாள் சாத்விகா. சிறுமியின் நிலையை எண்ணி அவள் வருந்தினாலும் அவளுக்கு சேவியர் மீது பெரும் நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் அவனால் சிறுமியை காப்பாற்ற முடியும் என்று நம்பினாள். அதனால் அவளும் சற்று அமைதியானாள். உள்ளே வந்த சிறுமியை காப்பாற்றி எடுத்த அனைத்து முயற்சியும் பலன் இல்லாமல் போனது. வாசுதேவுடன் இருந்த மருத்துவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. டைரக்டர் வாசுதேவ், இதுக்கு மேல வேற வழி இல்ல. நம்ம ஹோப் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. அந்த மருத்துவர் கையறு நிலையில் கூறிட கோபத்தில் அவரை பளார் என்று அறைந்தான் வாசுதேவ். என்னால காப்பாற்ற முடியும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன வேலையோ அதை பண்ணு. நாம கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். சீற்றத்துடன் அவனை பார்த்து சிரினான் வாசுதேவ். எபிசோட் 42. சிறுமியை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் வாசுதேவ். கவியின் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருக்க அகரனுக்கும் அவனின் மனைவிக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே வந்தது. சற்று முன்புதான் வாசுதேவ் இனி அவர்களின் மகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். ஆனால் இப்பொழுது மீண்டும் பழையபடி அவர்களின் மகள் நிலை மிகவும் மோசமாகிறது. வாசுதேவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் தடுமாற்றத்தை அவர்கள் இருவருமே கண்டு கொண்டார்கள். அகரன், போ, சீக்கிரம் போய் அந்த டாக்டர் கூட்டிட்டு வா. அவருதான் நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொன்னார்ல, போய் கூட்டிட்டு வா. சேவியரின் நினைவு வர கவியின் அம்மா அழுகையுடனே அகரனிடம் கூறினாள். வெளியே சேவியர் பேசியதெல்லாம் அவர்கள் காதிலும் நன்றாய் விழுந்தது. அகரன் முதலில் தயங்கினான். தன் மகளுக்கு பேய் பிடித்திருக்க என்று கூறுபவனை அவனால் நம்ப முடியவில்லை. இந்த காலத்தில் இப்படி சொல்லி மற்றவர்களை ஏமாற்ற பார்க்கிறானே என்று நினைத்தான். சேவியர் கூறியதெல்லாம் வெறும் பொய்க்கட்டுக்கதை என்று நம்பினான். ஆனால் மிஸ்ஸஸ் அகரன் அவனை அப்படி நினைக்கவில்லை. தன் மகளை காப்பாற்ற என்ன வழி இருந்தாலும் அதனை செய்தாக வேண்டும் என்ற எண்ணம் தான் அவளுள் இருந்தது. அழுகையுடனே அகரன் பக்கம் திரும்பினாள். அகரன், கவிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சரி சரி, நான் போய் பேசுறேன். வேறு வழி இல்லாமல் தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்று அகரன் சேவியரிடம் பேச வெளியே வந்தான். நகரத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனின் மனநிலையை உடனே மாற்றிக்கொண்டு சேவியரை தேடி வந்தான். டாக்டர் ஜோன்ஸ், முன்னாடி உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நிஜமா உங்களால என்னோட பொண்ணை காப்பாற்ற முடியுமா? அகரன் சற்று சந்தேகத்துடனே கேட்டான். அவன் மன்னிப்பு கேட்டதில் அர்த்தமே இல்லை என்று சேவியருக்கு புரிந்தது. அவன் வேறு வழி இல்லாமல் கேட்கிறான் என அறிந்து கொண்டான் சேவியர். ஆனாலும் சேவியர் அதனை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. அகரனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை என்று அப்பட்டமாய் தெரிந்தது. எழுந்து நின்ற சேவியர் அவன் பக்கம் திரும்பினான். நான் உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா முதல்ல நீங்க என்ன நம்பணும். சாத்விகாவிற்கு எங்கே இவர்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சம் உண்டானது. உடனே அகரனிடம் பேசினாள். பிரசிடென்ட் அகரன், பிளீஸ் வர்மன் ஹாஸ்பிட்டல நம்புங்க. எந்த ஒரு தகுதியும் இல்லாத டாக்டர்ஸா நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சிருக்க மாட்டோம். ஓகே டாக்டர் ஜோன்ஸ், நான் உங்களை நம்புறேன். ஒரு வழியாக அகரனும் அவனை கொஞ்சம் நம்பினான். கடைசி வாய்ப்பாக இவனுக்கு கொடுப்போம் என்று தோன்றியது அவனுக்கு. அதன் பின் மூவரும் மீண்டும் எமர்ஜென்சி அறை உள்ளே நுழைந்தார்கள். அந்த நேரம்
வாசுதேவிற்கு பயத்தில் பைத்தியம் பிடிக்காத குறையாக இருந்தது. அங்கு இருந்த செவிலியர்களிடம் கத்திக் கொண்டிருந்தான். சீக்கிரம் போய் அந்த 1 mg அட்ரினலினை ரெடி பண்ணுங்க, இன்ஜெக்ட் பண்ணணும். அதை கேட்ட அந்த செவிலியர் பெரிதாய் அதிர்ந்தாள். டைரக்டர், பேஷண்ட் இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம இன்னும் ஆர்டர்லைன் இன்ஜெக்ட் பண்ணா இன்னும் நிலைமை மோசமாகும். சொல்றத செய். ஆத்திரத்தில் அந்த செவிலியரிடம் கத்தினான் வாசுதேவ். அவனுக்கு தெரியும் அது ஆபத்தானது என்று. ஆனால் இப்போது அவனால் என்ன செய்ய முடியும்? எப்படியாவது அவன் சிறுமியை காப்பாற்றிட வேண்டும். இதுதான் அவன் விதி. செவிலியருக்கும் வேறு வழி இல்லை. அவன் சொன்னது போல ஆட்ரிலினை தயார் செய்தாள். அவள் ஊசியை வாசுதேவிடம் கொடுக்க வரும்போது சரியாக அந்த அறை உள்ளே அவசரமாய் நுழைந்தான் சேவியர். நிறுத்து வாசுதேவ், அந்த பொண்ணை கொல்ல பாக்குறியா? வாசுதேவ் கையில் இருக்கும் ஊசியை பார்த்து கோபமாக கேட்டான் சேவியர். சேவியர் திரும்பவும் இங்கு வந்ததை பார்த்து மீண்டும் அவனை திட்டினான் வாசுதேவ். சேவியர், நீ இங்க என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. இவ என்னோட பேஷண்ட். நீ இதுல தலையிட உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நான் தான் டாக்டர் ஜோன்ஸை திரும்ப வர சொன்னேன். இறுகிய குரலில் அகரன் வாசுதேவிற்கு பதில் கூறினார். அகரனுக்கு மருத்துவம் பற்றி பெரிதாய் தெரியாது என்றாலும் மற்ற மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் கூறுவதை மீறி வாசுதேவ் ஊசியை தன் மகள் உடலில் அவன் செலுத்துவேன் என்று பிடிவாதமாயிருப்பதை கண்டதும் அகரனுக்கு சரியாக தோன்றவில்லை. அவர்கள் கூறுவதை கேட்டு தன் மகள் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று அறிந்து கொண்டான். ஆனாலும் வாசுதேவ் அதே ஊசியை மீண்டும் செலுத்துவேன் என்று கூறியதில் அகரனுக்கு கோபம் வந்தது. பிரசிடென்ட் அகரன், இவனை போய் நீங்க எப்படி நம்பலாம்? அகரனை பார்த்து நம்ப முடியாமல் திக்கி திணறினான் வாசுதேவ். அவனுக்கு அகரனிடம் குரலை உயர்த்தி பேசும் தைரியம் இல்லை. டாக்டர் வாசுதேவ், நீங்க நகருங்க. இனிமேல் என் பொண்ணுக்கு டாக்டர் ஜோன்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும். அழுத்தமாய் வாசுதேவை பார்த்து கூறினான் அகரன். வாசுதேவிற்கு மறுத்து பேசும் தைரியம் இல்லை. அதே இடத்தில் வேரூன்றி நின்றான். சேவியர் அவனை பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணின் இதயத்தை, அவனின் கையை அவள் நெஞ்சின் மீது வைத்து சரிபார்த்தான். அவன் தியானம் செய்த போது அந்த மந்திர திரையில் மாந்திரீகம், மந்திரம் போன்ற சில விடயங்களை பற்றிய தகவல்களும் மந்திர திரையில் இருந்தது. அவனுள் இருக்கும் சக்தி சிறுமியின் உடலில் இருக்கும் தீய சக்தியை அவனுக்கு உணர்த்தியது. முன்பை விட அவளின் நெஞ்சில் இருந்த கருப்பு சக்தி இப்போது இரட்டிப்பாக மாறியிருந்தது. கிட்டத்தட்ட சிறுமியின் இதயத்தை சூழ்ந்திருந்தது. சேவியர் கண்ணிற்கு சிறுமியின் இதயத்தை ஒரு கருப்பு புகை சூழ்ந்து இறுக்கிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. இதனால்தான் வாசுதேவ் ட்ரீட்மெண்ட் எதுவும் வேலை செய்யவில்லை என புரிந்து கொண்டான். சேவியர் மென்மையாய் சிறுமியின் நடு நெஞ்சில் அழுத்தம் கொடுத்தான். அவன் விரல் மூலம் மந்திர சக்தி சிறுமி உடலில் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்கியது. அக்குபஞ்சர் ஊசியை சிறுமியின் உடலில் ஒரு சில இடத்திலும் நெஞ்சிலும் வைத்தவன் அவன் மந்திர சக்தி மூலமாய் தீய சக்தியை விரட்டிக் கொண்டிருந்தான். சேவியர் உடலில் இருக்கும் சக்தி அவன் கண்முன்னே சில மந்திர எழுத்துக்களை தோற்றுவிக்க கண்மூடி மனதின் உள்ளே அவற்றை உச்சரித்தான். அவன் கூறி முடித்த மறுநொடி சிறுமிக்கு உடல் தூக்கி போடுவது நின்றது. வாயில் நுரை தள்ளுவது நின்றுவிட சிறுமி நிதானமாய் மூச்சு காத்து சுவாசிக்க ஆரம்பித்தாள். திரும்ப அவளின் முகம் இயல்புக்கு திரும்பியது. தங்கள் மகள் இயல்பு நிலைக்கு மாறுவதை பார்த்ததும் அகரனும் அவனின் மனைவியும் பெரிதாய் மகிழ்ந்தார்கள். அகரன், பாத்தியா, நம்ம பொண்ணு நார்மல் ஆகிட்டா. இப்ப அவ சரியாகிட்டாளா? ஆர்வமாய் அதே நேரம் கண்ணீருடன் அகரனிடம் கேட்டாள் அவனின் மனைவி. அகரனுக்கே இது சற்று ஆச்சரியமாயிருந்தது. படபடப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். கண்மணி போல் கவியை இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணை திறந்த சேவியர் சிறுமியின் உடலில் இருக்கும் ஊசியை அகற்றினார். அவர்கள் பக்கம் திரும்பி லேசாய் புன்னகைத்தான் சேவியர். கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு சரியாயிட்டா. ராத்திரி முழுக்க அவ கொஞ்சம் சிரமப்பட்டதுனால டயர்டா இருப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவா. பேபிக்கு பிடிச்ச சத்தான சாப்பாடு கொடுங்க. முதல்ல கஞ்சி கொடுங்க, டைஜஸ்ட் ஆக ஈஸியா இருக்கும். சேவியர் கூறியதும் தான் இருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. மை காட், மிராக்கிள் டாக்டர், நிஜமாலே என் பொண்ணு குணமாயிட்டாளா? மகிழ்ச்சியில் நம்ப முடியாமல் கேட்டான் அகரன். வாசுதேவ் இரவு முழுவதும் சிறுமியை காப்பாற்ற போராடினான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஆனால் சேவியர் வெறும் 2 நிமிடத்தில் சரி செய்தது அவனுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இப்போது அவன் சேவியரை முழுதாய் நம்பினான். எபிசோட் 43. சேவியர் கவியை காப்பாற்றிட அகரனும் அவன் மனைவி யமுனாவும் மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தார்கள். அகரனுக்கும் சேவியரை கண்டு வியப்பாக இருந்தது. சற்று நேரத்திலே கவியும் கண் விழித்தாள். அப்பா, அம்மா
எனக்கு நெஞ்சு வலிக்குது. பாவமாய் கரகரப்பான குரலில் கூறினாள் கவி. பின்னே 5 முறை நெஞ்சில் ஷாக் கொடுத்தால் வலிக்காமல் இருக்குமா? அவள் கண் விழித்ததை பார்த்ததும் யமுனா பெரிதாய் மகிழ்ந்தாள். கவிமா, நீ கண்ணு முழிச்சிட்ட. என் செல்லம், உனக்கு ஒண்ணும் இல்லடா. நான் ரொம்ப பயந்துட்டேன். கவியை வாரி அணைத்துக் கொண்டு அவள் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள் தாயவள். இத்தனை நேரம் அமைதியாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வாசுதேவ் சட்டென்று கடுப்பில் கத்தினான். பிரசிடென்ட் அகரன், உங்க பொண்ணை காப்பாத்தினது நான் தான் உங்க பொண்ணை கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். என்னால முடிஞ்ச எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி காப்பாத்தினேன். சாக கிடந்த உங்க பொண்ணை பத்திரமா மீட்டு கொடுத்தது நானு. ஆனா இவன் பெருமையை மட்டும் வாங்கிக்க வந்துட்டான். வயிற்றெரிச்சலில் கத்தினான் வாசுதேவ். எமர்ஜென்சி அறையில் இருந்த அனைவரும் வாசுதேவை வெறுப்புடன் பார்த்தார்கள். ஏன், அகரனும் அவனின் மனைவியும் கூட அவனை பார்த்து முகத்தை சுளித்தார்கள். வாசுதேவ் மீதிருந்த நல்ல எண்ணம் மொத்தமாய் மாறியது. இதற்கு முன்பு வரை வாசுதேவ் மிகவும் பொறுப்புள்ள நல்ல டாக்டர் என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் இப்படி வெட்கம் கெட்டவனாய் இருப்பான் என்று அவர்கள் நினைக்கவில்லை. சேவையர் அவனை பார்த்து நக்கலாக சீறினான். அட வெக்கம் கெட்டவனே, எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா தெரியுற? இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன்னு தெரியும். அப்படி இருந்தும் இப்படி பேசுற கூச்சமே இல்ல. வாசுதேவ் பக்கம் கடுப்புடன் கூறிய சேவியர் கவி பக்கம் திரும்பினான். இந்த பொண்ணுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. அவ ஹார்ட் பீட் திடீர்னு ஸ்லோ ஆக காரணம் அவ உடம்புல கெட்ட சக்தி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த பேய் பிசாசு இந்த லிஸ்ட்ல வர மாதிரி ஒரு கெட்ட சக்தி அவ உடம்புல புகுந்திருக்கு. இது பெரியவங்க உடம்புல புகுந்திருந்தா அவங்க உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணியிருக்கும். ஆனா இவ சின்ன பொண்ணு, அதனால அவ உடம்புல இருந்து இம்சை பண்ணியிருக்கு. அவளுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதனாலதான் உங்க பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அவ சக்தியையே அதை அப்சர்வ் பண்றதுனால அது ஒவ்வொரு முறையும் இன்னும் பெருசாயிட்டே இருந்திருக்கு. அதான் ட்ரீட்மெண்ட் எதுவும் வேலைக்கு ஆகாம போயிருக்கு. ரீசெண்டா உங்க பொண்ணை பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் கல்லறை இருக்கிற இடத்துக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட இடத்துக்கோ கூட்டிட்டு போனீங்களா? சேவியர் அகரனிடமும் அவனின் மனைவியிடமும் கேட்டான். இருவருமே சற்று யோசித்தார்கள். அதன் பின் அவர்கள் முகம் மொத்தமாய் மாறியது. போன வாரம் என் அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்க 6 மணிக்கு மேலதான் அங்கிருந்து கிளம்பி வந்தோம். இதுதான் ரீசன். இனிமேல் அந்த மாதிரியான இடத்துக்கு குழந்தைய பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போகாதீங்க. வீட்டுல பெரியவங்களும் இதுதான் பொதுவா சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்ல அர்த்தம் இருக்கும். குழந்தைக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனை எதிர்க்க சக்தி இருக்காது, அதனாலதான் சொல்லுவாங்க. அகரனும் அவன் மனைவியும் சேவையரை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இதற்கு முன்பு அவன் சொன்னதை இருவரும் நம்பவில்லை என்றாலும் இப்போது அவர்கள் அவனை நம்பித்தானே ஆக வேண்டும். சேவியர் அவர்களின் மகளை காப்பாற்றியது மட்டும் இல்லாமல் அவர்கள் இறப்பிற்கு சென்று வந்ததையும் கூறுகிறானே. எதேச்சையாக அவனால் இப்படி கூற முடியாது. நிச்சயம் சேவியர் இதில் வல்லுநராக இருப்பான் என்று நினைத்தார்கள். சேவியர் தெளிவாக அனைத்தையும் கூறிட அனைவருக்கும் வாசுதேவ் மீது இருந்த நம்பிக்கை போனது. சாத்விகாவிற்கும் வாசுதேவ் நடந்து கொண்டதில் அதிருப்தி உண்டானது. அதனால் அவனை முறைத்து கடுப்புடன் பேசினாள். டாக்டர் வாசுதேவ், இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் மீறி நடந்திருக்கீங்க. எஃபெக்டிவே இல்லாத ட்ரீட்மெண்ட்டை நீங்க திரும்ப பண்ணிருக்கீங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்த டாக்டர்ஸ் யாரையும் நீங்க காண்டாக்ட் பண்ணல. சாத்விகா சொன்னதை கேட்டு அகரனும் அவன் மனைவியும் புருவம் சுருக்கினார்கள். அகரன் அவள் பேச்சை இடைவெட்டினான். டைரக்டர் வர்மன், அப்போ நீங்க 2 பேரும் டாக்டர் வாசுதேவ் சொல்லி இங்க வரலையா? கவியை 2வது முறை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நான் உடனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னேனே. நான் பல முறை சொன்னதுக்கு அப்புறம் மற்ற டாக்டர்ஸ் வந்துட்டே இருக்கிறதா சொன்னாரு. ஆனா நீங்களும் டாக்டர் ஜோன்ஸும் வர யாருமே வந்ததா இல்ல. லைலா கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும். அகரன் சொன்னதை கேட்டு பட்டென்று கூறினான் சேவையர். உடனே அனைவரும் செவிலியர் லைலாவை திரும்பி பார்த்தார்கள். வாசுதேவ் ஏற்கனவே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் மற்ற மருத்துவர்களுக்கு அழைக்கும் எண்ணத்தில் இல்லை. கை கட்டிய பொன்னான வாய்ப்பை அவன் எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பான்? அவனுக்கு இருக்கும் திறமையை வைத்துக் கொண்டு சிறுமையை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தான். அதனால்தான் அவன் அங்கே இருந்த மற்ற மருத்துவர்களிடமும் செவிலியர்களிடமும் சேவியருக்கு அழைக்க வேண்டாம் என்று தெளிவாக கூறியிருந்தான். வாசுதேவ் லைலாவை பார்வையாலேயே எரித்தான். லைலா சாதாரண செவிலியர்தான். வாசுதேவை எதிர்த்து அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவள் அமைதியாய் பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். வாசுதேவ் செய்த வேளையில் சாத்விகாவிற்கும் கோபம் இன்னும் அதிகரித்தது.
உடனே லைலா பக்கம் திரும்பினாள். நர்ஸ் லைலா, நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அழுத்தமாய் வாசுதேவை பார்த்து கொண்டே கூறினாள் சாத்விகா. அதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உண்மையை கூறினாள் லைலா. டைரக்டர் வர்மன், டாக்டர் வாசுதேவ் எங்களை எந்த டாக்டருக்கோ கால் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் யாருக்கும் தெரியாம தான் டாக்டர் ஜோனஸ்க்கு கால் பண்ணேன். இதை கேட்டதும் அகரனுக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. கோபத்துடன் சாத்விகா பக்கம் திரும்பினான். டைரக்டர் வர்மன், சிட்டிலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் வர்மன் ஹாஸ்பிட்டல். இப்படி பொறுப்பே இல்லாத டாக்டரை எதுக்கு வேலையில வச்சிருக்கீங்க? சொந்த விருப்பு வெறுப்பை காட்டுறதுக்கு பேஷண்ட் உயிர் தான் கிடைச்சதா? அவன் கேட்ட கேள்வியில் அழுத்தமாய் வாசுதேவை முறைத்தாள் சாத்விகா. வாசுதேவ், இந்த நிமிஷத்துல இருந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டோட ஹெட் நீ இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நீ சாதாரண டியூட்டி டாக்டர் தான். அதீத கோபத்துடன் கூறினாள் சாத்விகா. கொஞ்சம் கூட பேஷண்டின் உடல்நிலையை பற்றி யோசிக்காமல் சுயநலமாய் அவன் நடந்து கொண்டது அவளின் மருத்துவமனைக்கும் இழுக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் வாசுதேவ் மருத்துவமனையில் பல வருடங்களாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனால் ஏகப்பட்ட நன்மைகள் நடந்திருக்கிறது. இத்தனை வருடம் அவன் இது போன்று செய்ததில்லை. அதனால் அவனை நேரடியாக வேலையை விட்டு அனுப்பாமல் விட்டாள் சாத்விகா. இந்த செயல் வாசுதேவிற்கு பயங்கர கோபத்தை கொடுத்தது. வெறுப்புடன் சாத்விகாவையும் சேவியரையும் பார்த்தான். அவன் மனம் தணலாய் குதித்தது. இருவர் மீதும் அவனுக்கு கோபம் கொட்டக்கடங்காமல் வந்தது. பல்லை கடித்துக் கொண்டு அவர்களை பார்த்தான் வாசுதேவ். நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக வேலை பாக்குறீங்கல்ல? பரவாயில்ல, நானே வேலையை விட்டு போறேன். கண்டிப்பா நீங்க இதுக்காக வருத்தப்படுவீங்க. வருத்தப்பட வைப்ப. ஆத்திரத்துடன் அவர்களை பார்த்து கூறிவிட்டு கதவை அரைந்து சாற்றிவிட்டு வெளியேறினான் வாசுதேவ். எபிசோட் 44. வாசுதேவ் கோபத்தில் கதவை அரைந்து சாற்றிவிட்டு செல்ல சாத்விகா பயங்கர கோபத்தில் இருந்தாள். வாசுதேவ் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. உடனே அகரன் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்டாள். பிரசிடென்ட் அகரன், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எங்க ஹாஸ்பிட்டல் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க. எங்களால உங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. அவள் மன்னிப்பு கேட்க அகரன் லேசாய் புன்னகைத்தான். அவன் இப்போது மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தான். பரவாயில்ல, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க டாக்டர் வர்மன்? சுயநலமா இருக்கிற இடத்துல டாக்டர் ஜோன்ஸ் மாதிரி நல்லவங்களும் இருக்கிறதுனால தான் நல்லது நடந்திருக்கு. டாக்டர் ஜோன்ஸ் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஹாஸ்பிட்டல் நம்ம நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகும். இதில் சாத்விகா பெரிதாய் மகிழ்ந்தாள். அகரன் சாதாரண ஆள் இல்லையே. அவனுடன் நட்பு இருந்தால் நிச்சயம் வர்மன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும். அந்த நேரம் அகரனுக்கு அழைப்பு வந்தது. அதனை ஏற்று மிகவும் மரியாதையுடன் பேசியவன் அழைப்பை துண்டித்ததும் சாத்விகா மற்றும் சேவியர் பக்கம் திரும்பினான். டைரக்டர் வர்மன், டாக்டர் ஜோன்ஸ், சாரி, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் என் அப்பா சீஷோருக்கு வந்திருக்காரு. நான் உடனே போய் அவரை பிக்கப் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் கவியை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? திரும்ப எதுவும் ஆகாதுல்ல? அதில் லேசாய் புன்னகைத்தாள் சாத்விகா. நீங்க கவலையே பட வேணாம் பிரசிடென்ட் அகரன், நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். அதில் தலையசைத்த அகரன் மகளின் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு மனைவியுடன் தன் தந்தையை அழைத்து வர கிளம்பினான். அங்கு அவனின் செக்ரட்டரியையும் வேலையாள் ஒருவரையும் விட்டுவிட்டு சென்றான். சேவியர், இவங்க செக்அப் பண்ணி பாத்துப்பாங்க. நீ இப்ப வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. அக்கறையுடன் கூறினாள் சாத்விகா. அவளுக்கு சேவியர் மீதிருந்த அவநம்பிக்கை எல்லாம் போனது. சேவியரை பார்க்க பார்க்க அவன் மீது நன்மதிப்பு அவளுக்கு பெருகிக் கொண்டே இருந்தது. இன்று இரவு அவன் நிறைய வேலை பார்த்து விட்டான். சண்டை பிரச்சனை என்று நிறைய நடந்தது. அதனால் அக்கறையுடன் அவனை வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்க கூறினாள். நீ என்ன பண்ண போற? சாத்விகாவும் மிகவும் சோர்ந்திருப்பாள் என்று உணர்ந்து கூறினான் சேவியர். நான் இப்போ ஓகே. பிரசிடென்ட் அகரன் திரும்ப வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். அப்ப நானும் உனக்கு கம்பெனி கொடுக்க இங்கேயே இருக்கேன். அதுவும் இல்லாம நீ வீட்டுக்கு போறப்ப கிளம்புனா உன் கார்ல நானும் தொத்திப்பேன். என்ன டிராப் பண்ணிட்டு போவில்ல? விளையாட்டாக கூறினான் சேவியர். இருவரும் பேசி சிரித்துக் கொண்டிருக்க மருத்துவமனை உள்ளே கூட்டமாக காவல்துறையினர் நுழைந்தார்கள். உள்ளே வந்த போலீஸ் ஒருவன் பயங்கர கோபத்தில் இருந்தான். சேவியர் ஜோன்ஸ் எங்க இருக்கான்? ஒரு செவிலியரிடம் ஆக்ரோஷமாய் கேட்க அவள் பயந்து விட்டாள். அவர்கள் எல்லாம் எதற்காக அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று புரியாமல் பார்த்தனர். சார், நீங்க எதுக்காக டாக்டர் சேவியரை பார்க்க வந்திருக்கீங்க? தேவையில்லாம கேள்வி கேட்காத. உடனே சேவியர் இங்க வர சொல்லு. அந்த போலீஸ் அதிகாரி கோபத்துடன் அவளிடம் சீறினான். இவர்கள் சீற்றத்துடன் வந்திருப்பதை பார்த்ததும் சேவியர் முகம் இறுகியது. சாத்விகா சேவியரை உடனே தடுத்து நிறுத்தினாள். சேவியர்,
கண்டிப்பா இவங்க எல்லாம் ஜெகதீஷ் அனுப்பின ஆளா இருப்பாங்க. நீ சீக்கிரம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, நான் இவங்கள பேசி சமாளிக்கிறேன். வருத்தத்துடன் அவனை பார்த்து கூறினாள் சாத்விகா. பிரச்சனை என்று வந்தால் ஓடி ஒளியும் ரகமா இவன்? அதுவும் பெண் பின்னே ஒளிந்து கொள்பவனா? அவளை பார்த்து லேசாய் சிரித்தான் சேவியர். சாத்விகா, இதை நானே பார்த்துக்கிறேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னை இவங்க விட மாட்டாங்க. இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அழுத்தமாய் கூறியவன் நேராக அவர்களிடம் சென்றான். நான் தான் சேவியர். எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல். ப்ளீஸ் இங்க அனாவசியமா சத்தம் போட்டு மற்ற பேஷண்ட் நிம்மதியை கெடுக்காதீங்க. சேவியர் தானாக முன்வந்து பேசுவதை பார்த்து அந்த குழுவின் தலைவன் திமிராக புன்னகைத்தான். என்ன, மற்றவங்க மேல உனக்கு ரொம்ப அக்கறை போல. உன் நிலைமையே இங்க அல்லோலப்பட போகுது. எங்களுக்கு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ ஒருத்தர் வீட்டுக்குள்ள அராஜகமா நுழைஞ்சு திருடிட்டு அவங்க வீட்டையே நாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுல நீ இங்க இருக்கிற ஆளுங்களையும் அடிச்சு போட்டிருக்க. இது ரொம்ப பெரிய குற்றம். நட ஸ்டேஷனுக்கு. இவன் வீடு புகுந்து திருடிட்டு வந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? கோவத்துடன் சாத்விகா முன்னே வந்து கேட்டாள். அதற்கு அந்த போலீஸ் அதிகாரி எள்ளாக செறினான். என்ன எவிடன்ஸா? அது இருந்தா இந்நேரம் பேசுறதுக்கே வேலை இருந்திருக்காது. இந்த அயோக்கியனை தரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் லாக்அப்ல வச்சிருப்போம். உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னா எப்படி உங்களால டாக்டர் ஜோன்ஸ் அரெஸ்ட் பண்ண முடியும்? ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியாது. அங்க இருக்கும் ஒரு மருத்துவன் கேட்டான். அங்க இருக்கும் அனைவருக்கும் சேவியர் மீது நல்மதிப்பு இருக்கிறது. அதிகாரி அவனிடம் இப்படி கராராக நடந்து கொள்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் அனைவரும் சேவியருக்கு வக்காலத்து வாங்கினார்கள். தேவையில்லாம பேசாதீங்க. குறுக்க யார் வந்தாலும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்க இஷ்டத்துக்கு எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? போலீஸ் ஒரு காரணத்தினால உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எங்க முடிஞ்சா என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க பாப்போம், அப்புறம் தெரியும் என்ன நடக்கும்னு. சீற்றத்துடன் ஒரு மருத்துவன் கூறினார். அங்க இருப்பவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கல்லூரியில் பயின்றவர்கள். சரியான காரணம் இல்லாமல் ஒருவரை கைது செய்ய முடியாது என்று அனைவரும் அவர்களை எதிர்த்தார்கள். அதிகாரிகள் தைரியமாக அவர்களை கைது செய்தால் நிச்சயம் அவர்கள் வக்கீல் மூலம் அதிகாரிகள் மீதே புகார் கொடுப்பார்கள். தேவையில்லாமல் இங்க பிரச்சனை உண்டாகுவதை பார்த்த சேவியர் அவர்களை சரிக்கட்ட நினைத்தான். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் அவங்க கூட போறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால நான் எதை நினைச்சும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இதனை கேட்ட அந்த அதிகாரி நக்கலாக சிரித்தான். இன்னும் வெகுளித்தனமாய் நினைக்கிறானே என்று தோன்றியது அவனுக்கு. அந்த நேரம் அகரனின் அசிஸ்டன்ட் அவர்களிடம் வந்தான். இப்போது சேவியரை மட்டும் அவர்கள் கைது செய்தால் அவன் எப்படி அகரனுக்கு பதில் சொல்வது என்று யோசித்தான். கவியின் உயிரை காப்பாற்றியவனை அவன் வந்ததும் நிச்சயம் தேடுவான். டாக்டர் ஜோன்ஸ், என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? ஹாரிசான் குரூப்போட லீகல் டீமுக்கு கால் பண்ணட்டா? செக்ரட்டரி தன்மையாக சேவியரிடம் கேட்டான். அதில் புன்னகையுடன் மறுத்தான் சேவியர். இல்ல இருக்கட்டும், இது சின்ன விஷயம்தான். நான் அவங்க கூட போறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 2 காவலர்கள் சேவியரின் கையை பிடிக்க வந்தார்கள். அவர்களை தடுத்தான் சேவியர். எனக்கே நடக்க தெரியும், நானே நடந்து வரேன். அழுத்தமாய் அவன் கூற 2 காவலர்களும் அதிர்ந்தார்கள். சேவியர் இவ்வளவு திமிராக இருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் அவர்கள் அவனை பிடித்து இழுக்க வந்தார்கள். ஆனால் அங்கிருந்தவர்கள் கோபத்தில் கத்தினார்கள். அவன் எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருந்தும் உங்க கூட ஸ்டேஷன் வரேன்னு கோஆபரேட் பண்றான். அவனை ஏன் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? சாத்விகா கேட்ட கேள்வியில் அந்த சீஃப் அதிர்ந்தான்.